ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் கேக். இந்த சாக்லேட் கேக்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதே டைமில் ரொம்ப குயிக்காக ஒரு 25 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நல்ல ஒரு ப்ரீமியம் பேக்கரியில் நம்ம சாக்லேட் கேக் வாங்கினா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்லேயும் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு ஹோம்மேட் சாக்லேட் சிரப்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்ட்டான இந்த சாக்லேட் கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு நான் 175 கிராம் இருக்கிற எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவு சுகரை மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு நம்ம சாக்லேட் கேக் செய்யறதுனால நம்ம இதுக்கு தனியாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே இந்த மிக்ஸ்லேயே சேர்த்துருப்பாங்க. இப்போ இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேக் டின்னை டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து இப்போ இந்த கேக் டின்னோட அடிப்பகுதி, சைட்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா தடவிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து இந்த கேக் டின்னோட அடிப்பகுதி, சைட்ஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால நல்லா இந்த மைதாவை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கிங் ஷீட் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற மைதா மாவை வெளியில் எடுத்துடலாம். இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளார ஒரு ரவுண்ட் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த கேக்கு பேக் பண்ணுறதுக்கு இந்த இட்லி பாத்திரத்தில் உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம். நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக கடாயில் கூட பேக் பண்ணிக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக மூடி இருக்க கடாயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் மிக்ஸ்சரில் வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்த்தோன்னா கேக்கோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக நம்ம பட்டர் சேர்த்தும் செய்யலாம். பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதனால் இதில் இப்போ இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இந்த கேக் மிக்ஸ்சரை நம்ம டஸ்டிங் பண்ணி வச்சுருந்த கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உடனே இந்த கேக் டின் எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் பேக் பண்ணுறதுக்கு வச்சிடணும். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் டின்னை நம்ம ப்ரீஹீட் பண்ணிட்டு இருக்கிற இட்லி பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறக்காமல் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த கேக் வெந்துருச்சா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டூத்பிக்கோ இல்லைனா நைஃபை வச்சு இந்த மாதிரி சென்டரில் செக் பண்ணி பாருங்கள். டூத்பிக்கில் எந்த மாவும் ஒட்டாமல் நல்லா க்ளீனாக இருக்குது. நம்மளோட கேக் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இந்த கேக் கன்ஃபார்மாக 25 மினிட்ஸில் வெந்துடும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சு வேக வச்சுருக்கோம். இந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். கேக் ஆறுறதுக்குள்ளார நம்ம இதுக்கு சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேனில் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் அதை வேக வைக்கிற ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கைவிடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டர் மெல்ட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிரப்பை இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வைக்கும் போதும் நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா மேலே ஆடை ஃபார்ம் ஆகிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு நைஃபை வச்சு சைட்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் டின் மேலே ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு இந்த கேக்கை இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் பேப்பரும் போடல, நான் டேப்பும் பண்ணல. பாருங்கள், கேக் ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. இப்போ இந்த சாக்லேட் சிரப்பை இந்த கேக் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேக்குக்கு நீங்கள் சுகர் சிரப்பெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம சாக்லேட் சிரப்பே கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். சாக்லேட் சிரப்போடு சேர்த்து சாப்பிடும் போதே இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன். க்ரீம் வச்சு கேக் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் நம்மளோட சேனலில் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ரெடி பண்ண அந்த சாக்லேட் கேக் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த சாக்லேட் சிரப்போடு சேர்த்து சாப்பிடும் போது இந்த சாக்லேட் கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை வச்சு செஞ்ச அந்த சாக்லேட் கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.